நான் நினச்சதை விட போன வார யூஎஸ் ஹை ஸ்கூல் எபிசோடுக்கு நல்லாவே வரவேற்பு. அதில் நிறைய பேர் கேட்டிருந்த கேள்வி, யூஎஸ் காலேஜ் அட்மிஷனுக்கு நாம் எப்படி தயாராகலாம்? காலேஜ் அட்மிஷன் கமிட்டி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்மக்கிட்ட எதிர்பார்ப்பாங்க? எஸ்ஏடி எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு நிறைய கேள்விகள். அதையெல்லாம் விளக்கமாக பார்க்குறதுக்கு தான் இந்த எபிசோட். வணக்கம், என் பேர் விஜய் மோகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ். நம்ம ஊரில் காலேஜுக்கு அப்ளை பண்ணி அட்மிஷன் வாங்குறதா இருந்தால் ஒன்று ஜஸ்ட்டு 12th மார்க்கை பேஸ் பண்ணி இருக்கும், இல்லை கூட ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். பியூராக அகடமிக் பேஸ்ட் அட்மிஷன். இங்கே யூஎஸில் அகடமிக் மட்டும் இல்லை, எஸ்ஏஸ், டீச்சர் ரெக்கமெண்டேஷன்ஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு வேறு சில விஷயங்களும் இருக்குது. அதனால் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இவ்வளோ மார்க் வாங்கினா நீ இந்த காலேஜ் போயிடலாம் அப்படின்னு கிளியர் கட்டான டைரக்ஷன் கிடையாது. அகடமிக்கில் பெர்ஃபெக்ட் ஸ்கோர் வச்சுருந்தாலும், அதாவது படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெர்ஃபெக்ட் ஸ்கோர் வச்சுருந்தாலும் டாப் காலேஜில் இடம் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி நம்ம ஊரில் எந்த கெரியருக்கு போகிறதா இருந்தாலும் அது சம்மந்தமான படிப்பை டைரெக்டாக அண்டர் கிராட்லேயே படிக்க முடியும். இங்கேயும் அப்படி தான், எக்ஸப்ட் ஃபார் மெடிசின் அண்ட் லா. மெடிசின் அல்லது லா படிக்கணும்னா முதல்ல ஒரு அண்டர் கிராட் டிகிரியை நம்ம முடிச்சிருக்கணும். அதை முடித்த பிறகு தான் மெடிசின் அண்ட் லா காலேஜஸ்க்கே நம்மளால் அப்ளை பண்ண முடியும். மற்றபடி இன்ஜினியரிங், சயின்ஸ் டிகிரிஸ் எல்லாம் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் அண்டர் கிராட்லேயே படிச்சிடலாம். ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி பிஎஸ்சி, பிகாம், பிஏன்னு 3 இயர் காலேஜ் டிகிரிஸ் இங்கே கிடையாது. எல்லாமே 4 இயர் காலேஜ் டிகிரிஸ். ஸோ இங்கே இருக்கிற காலேஜ் ஒரு ஸ்டூடெண்ட்க்கு அட்மிஷன் கொடுக்கறதுக்கு முன்னால் அவங்கக்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க, ஒவ்வொரு தேவையையும் நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹை ஸ்கூல் ஜிபிஏ. மற்ற எல்லாத்தையும் விட இதுதான் ரொம்ப முக்கியமான க்ரைட்டீரியா. ஜிபிஏனா என்னன்னு நாம் போன எபிசோட்லேயே பார்த்துட்டோம். 9th கிரேடில் இருந்து 12th கிரேட் வரை ஈச் அண்ட் எவ்ரி ஹோம்ஒர்க், குயிஸ், ப்ராஜெக்ட்ஸ், டெஸ்ட், ஃபைனல் எக்ஸாம் எல்லாமே ஜிபிஏல கவுண்ட் ஆகும். அதனால் ஒரு சின்ன டாஸ்க்கை கூட நாம் லேசில் எடுத்துடக்கூடாது. நம்ம குழந்தைங்க ப்ரில்லியண்ட்டாக இருக்கலாம், டெஸ்ட்டில் அருமையான கிரேடு வாங்கலாம். ஆனால் ஹோம்ஒர்க்கை டைமுக்கு சப்மிட் பண்ணுற அந்த பங்க்சுவாலிட்டி இல்லைன்னா அது ஜிபிஏவை பாதிக்கும். அதனால் அவங்க ஹோம்ஒர்க், ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் டைமுக்கு சப்மிட் பண்ணுறாங்களா அப்படின்னு அவங்க மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிறது நல்லது. அப்புறம் ஹானர்ஸ் கோர்ஸ், ஏபி கோர்சஸ் எல்லாமே வெயிட்டட் ஜிபிஏல 4 பாயிண்ட்டுக்கு மேலே எடுக்கிறதுக்கு உதவி பண்ணும். அதனால் பிள்ளைங்களால் முடியும்னா கண்டிப்பாக அவங்க ஹானர்ஸ், ஏபி கோர்சஸ் எடுத்துக்கலாம். உங்கள் ஸ்கூலில் அவ்வளோ ஏபி கோர்சஸ் இல்லை அப்படின்னா தட்ஸ் ஓகே. காலேஜ் அட்மிஷன் கமிட்டிக்கு ஒவ்வொரு ஸ்கூல் பற்றியும் நல்லாவே தெரியும். ஒரு கிட் அவங்களுக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸில் எவ்வளோ மேக்ஸிமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் பார்ப்பாங்க. இல்லாத ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி அவங்க கேர் பண்ண மாட்டாங்க. அதனால் ஏபி கோர்சஸ் இல்லையே அப்படின்னு எல்லாம் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். டாப் காலேஜஸை டார்கெட் பண்ணுறதா இருந்தால் 4.0க்கு மேலே ஜிபிஏ வச்சுக்கிறது நல்லது. இங்கே நாம் பார்த்துட்டு இருக்கிறது ஆவரேஜ் வெயிட்டட் ஜிபிஏ இன் டாப் காலேஜஸ். எல்லாமே 4.0க்கு மேலே இருக்கிறத பார்க்கலாம். அடுத்த முக்கியமான க்ரைட்டீரியா எஸ்ஏடி, ஏசிடி எக்ஸாம் ஸ்கோர். எல்லா காலேஜஸுமே எஸ்ஏடி அல்லது ஏசிடி ஸ்கோர் எதிர்பார்ப்பாங்க. 2ல் ஒரு எக்ஸாம் எழுதுனா போதும். 2மே எழுதணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆனால் இன்றைக்கி நிறைய கிட்ஸ் 2 எக்ஸாமையுமே எழுதுகிறாங்க. என்ன கேட்டிங்கன்னா 2யுமே கிட்ஸை ட்ரை பண்ண சொல்லலாம். போத் எஸ்ஏடி அண்ட் ஏசிடி நிறைய ஃப்ரீ ப்ராக்டிஸ் டெஸ்ட் ஆஃபர் பண்ணுவாங்க. 2யுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கிட்ஸுக்கு எது பிடிக்குதோ அதில் ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். 2லையுமே இங்கிலீஷ் அண்ட் மேத் இருக்கும். ஏசிடியில் கூட சயின்ஸ், ரீசனிங்கும் இருக்கும். அவ்வளோதான் மெயின் வித்தியாசம். மேத் ப்ரிப்பேர் பண்ணுறது ஈஸி. 10th ஸ்டாண்டர்ட் மேத் வர தான் கொஸ்டின்ஸில் இருக்கும். அதனால் கிட்ஸுக்கு எக்ஸ்ட்ராவாக படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் அந்த டைம்குள்ளே முடிக்கிறதுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ராக்டிஸ் வேணும். ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வேகம் வந்துடும். கான் அகாடமிலேயே 10 ப்ராக்டிஸ் எஸ்ஏடி டெஸ்ட் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா ஒரு ப்ராக்டிஸ் எக்ஸாம் எழுத சொல்லுங்கள். எங்கே தப்பு பண்ணுறாங்க, எந்த பார்ட் அவங்களுக்கு வீக் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அந்த வீக் பார்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ண சொல்லலாம். அப்புறம் அடுத்த ரவுண்ட் ப்ராக்டிஸ் டெஸ்ட் எடுக்கணும். இப்படி இட்ரேட்டிவாக பண்ணினோம்னா ஃபியூ ரவுண்ட்ஸ்லேயே அவங்க டெஸ்ட்டுக்கு ஃபுல் ப்ரிப்பேராக ஆகிடுவாங்க. இங்கிலீஷ். இங்கே யூஎஸில் வளர்ந்த பிள்ளைங்களுக்கு இங்கிலீஷ் அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. எலிமெண்ட்ரி ஸ்கூலில் இருந்தே ரீடிங்கை என்கரேஜ் பண்ணுறது நல்லது. மோஸ்ட் ஆஃப் த கிட்ஸ் அவங்களாவே கதை புக்கு படிக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. வாரத்துக்கு ஒரு வாட்டி லைப்ரரி கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு தேவையான புக்ஸை எடுக்க சொல்லி நாம் படிக்க வைக்கலாம். எங்கள் வீட்டு பசங்கள்லாம் லைப்ரரி போனால் மூட்டை மூட்டையாக புக்ஸ் எடுத்துகிட்டு வருவானுங்க.
ஒன்ஸ் அந்த ரீடிங் வேர்ல்டுக்குள்ளே போயிட்டாங்கன்னா இந்த மொபைல் கேமிங் பற்றியெல்லாம் அவங்க கேர் பண்ணவே மாட்டாங்க. அதனால் அந்த பழக்கத்தை எவ்வளோ எளியாக அவங்களுக்கு அறிமுகப்படுத்த முடியுமோ அவ்வளோ எளியாக அறிமுகப்படுத்திக்கிறது நல்லது. இப்படி புக்ஸை படித்து வளர்ந்த பிள்ளைங்களுக்கு எஸ்ஏடி இங்கிலீஷ் ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க. 10th கிரேட் சம்மரில் இருந்து எஸ்ஏடி ப்ரிப்பரேஷனை ஆரம்பிக்கலாம். எஸ்ஏடி ஏசிடி எக்ஸாம்ஸை நம்மளால் எத்தனை தடவை வேணால் எழுத முடியும். அதனால் 11th கிரேட் ஆரம்பிக்கும் போது அந்த ஆகஸ்ட் மாதம் நம்ம ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் எடுக்கலாம். அடுத்த சம்மர் வரை அந்த ஸ்கோரை பெட்டராக ஆக்கிக்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்கும். 12th கிரேட் ஆரம்பிச்சிட்டா எஸ்ஐடிக்கெல்லாம் நமக்கு டைம் இருக்காது. காலேஜஸ்க்கு அப்ளை பண்ணுற அந்த ப்ரெப் ஒர்க்கில் கிட்ஸ் ரொம்ப பிஸி ஆகிடுவாங்க. அதனால் 10th சம்மர்லேருந்து 11th சம்மருக்குள்ளே எஸ்ஏடி ஏசிடி எக்ஸாமை எழுதிக்கிறது நல்லது. எஸ்ஏடியில் இங்கிலீஷ்க்கு 800, மேத்க்கு 800 அப்படின்னு மொத்தம் 1600 ஸ்கோர். டாப் 20 காலேஜஸை நம்ம டார்கெட் பண்ணுறதா இருந்தால் 1500க்கு மேலே நாம் ஸ்கோர் டார்கெட் பண்ணணும். ஸோ இந்த ஜிபிஏ அண்ட் எஸ்ஐடி தான் காலேஜ் அட்மிஷனுக்கு தேவையான அகடமிக்ஸ் பார்ட். இந்த ரெண்டும் இருந்தால் தான் மற்ற விஷயங்கள் நம்ம அப்ளிகேஷனுக்கு வேல்யூ சேர்க்கும். இது இல்லைன்னா மற்ற விஷயங்கள் இருந்தாலும் நமக்கு உதவி பண்ணாது. அதனால் எதை பண்ணுறோமோ இல்லையோ இந்த ரெண்டுலேயும் மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டுக்கிறது நல்லது. அடுத்த ரெக்குயர்மெண்ட் ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ். பொதுவாக எல்லா காலேஜஸுமே அட்லீஸ்ட் 2 ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் கேட்பாங்க. ஸ்கூல் கவுன்சிலர்கிட்ட இருந்து ஒன்று, சப்ஜெக்ட் டீச்சர்கிட்ட இருந்து இன்னொன்று. இன்ஜினியரிங்கை டார்கெட் பண்ணுறவங்க மேத்ஸ் அல்லது ஃபிசிக்ஸ் டீச்சர்கிட்ட வாங்கிக்கலாம். சயின்ஸை டார்கெட் பண்ணுறவங்க ஏதாவது ஒரு சயின்ஸ் டீச்சர்கிட்ட வாங்கிக்கலாம். லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், டீம் பிளேயர், மற்றவங்களுக்கு உதவி பண்ணுற குணம் எல்லாத்தையுமே டீச்சர்ஸ் நோட் பண்ணுவாங்க. அது எல்லாமே ரெக்கமெண்டேஷன்லேயும் வரும். அதனால் யாருக்கிட்ட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்க போகிறோம் அப்படின்னு முதல்ல டிசைட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணிக்கிறது நல்லது. இன்ஃபேக்ட் அந்த நல்ல பழக்கங்களை ரெக்கமெண்டேஷனை வாங்குகிறோமோ இல்லையோ எல்லா கிளாஸ்லேயுமே அதை வெளிப்படுத்திக்கிறது நல்லது. அப்புறம் ஸ்கூல் கவுன்சிலர்ஸ் அவங்கக்கிட்டேயும் ஆரம்பத்துலேருந்தே நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும். அது ரெக்கமெண்டேஷனுக்கு மட்டும் இல்லை, நம்ம கிட்டோட கேப்பபிலிட்டிக்கு எந்தெந்த காலேஜஸ் எல்லாம் சரியாக இருக்கும் அப்படிங்கிற அவங்களோட கைடன்ஸும் நமக்கு பேருதவியாக இருக்கும். அடுத்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். டாப் காலேஜஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணோன்னா அப்ளை பண்ணியிருக்கிற எல்லா கிட்ஸுமே 4.0க்கு மேலே ஜிபிஏ வச்சுருப்பாங்க. எஸ்ஐடிலையும் நியர் பெர்ஃபெக்ட் ஸ்கோர் வச்சுருப்பாங்க. அதனால் மற்ற கிட்ஸ்ல இருந்து நம்மளை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணும்னா அகடமிக்ஸ் தவிர மற்ற விஷயங்களையும் காட்ட முயற்சி பண்ணணும். அதுக்குத்தான் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ். மேத், சயின்ஸ், கோடிங், ரொபாட்டிக்ஸ், டிபேட், அத்லெட்டிக்ஸ் இதில் இருக்கிற காம்படிஷனில் எல்லாம் ஸ்டேட் அல்லது நேஷனல் லெவல் பார்ட்டிசிபேஷன் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதுக்காக இருக்கிற எல்லா கிளப்ஸ் ஆர் ஸ்போர்ட்ஸ்லேயும் சைன்அப் பண்ணிடக்கூடாது. குவான்டிட்டியை விட குவாலிட்டி ரொம்ப முக்கியம். 2 கிளப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணினாலும் ஃபுல் ஃபோக்கஸ்டாக டெடிக்கேட்டடாக இருந்துக்கிறது நல்லது. நிறைய கிட்ஸ் வாலண்டியரிங் ஒர்க்கும் பண்ணுவாங்க. எக்ஸப்ஷனலான கிட்ஸ் இந்த உலகத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது ஒரு ஆப்பாக இருக்கலாம் அல்லது சொசைட்டிக்கு ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷனாக இருக்கலாம். இந்த ஸ்டூடெண்ட்னால் சொசைட்டிக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு காலேஜ் நம்பினா கண்டிப்பாக சீட் கொடுப்பாங்க. உங்கள் கிட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆர்வமாக இருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். காலேஜ் அப்ளிகேஷனுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ரெக்குயர்மெண்ட் எஸ்ஐஸ். எல்லா காலேஜஸுமே அட்லீஸ்ட் ஒரு பர்சனல் ஸ்டேட்மெண்ட் எஸ்ஸே கேட்பாங்க. நம்ம அகடமிக்ஸ் கேப்பபிலிட்டி நம்மளோட ஜிபிஏ எஸ்ஐடி ஸ்கோர்லேயே தெரிஞ்சிடும். அதனால் அதை பற்றி எஸ்ஐயில் ஃபோக்கஸ் பண்ணாமல் மற்ற எந்த விஷயங்கள் நம்மளை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுமோ அதை பற்றி ஒரு கதையாக எழுதலாம். இங்கே வளர்கிற கிட்ஸ் இதை சர்வசாதாரணமாக எழுதுவாங்க. இதை பற்றி நாம் பெருசாக அலட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஜெனரிக் பர்சனல் ஸ்டேட்மெண்ட் எஸ்ஐ போக சில காலேஜஸ் உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த ஒரு சேலஞ்சை சொல்லு, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுன அப்படிங்கிற மாதிரியான ஸ்பெசிஃபிக்கான எஸ்ஐயும் கேட்கலாம். அதெல்லாம் காலேஜை பொறுத்தது. அகெயின் இதை பற்றி நம்ம பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கிட்ஸ் வில் டேக் கேர் ஆஃப் இட். இந்த 5 தான் காலேஜ் அப்ளிகேஷனுக்கு முக்கியம். இதுபோக காலேஜ் அப்ளிகேஷன் பற்றி நமக்கு வேறு சில கேள்விகள் வரும். காலேஜ் மேஜர்ஸ் அதை எப்போ சூஸ் பண்ணலாம்? முக்கால்வாசி காலேஜஸில் அன்டிசைடட் அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். காலேஜில் இடம் கிடைச்ச பிறகு செகண்ட் இயரில் மேஜரை நாம் சூஸ் பண்ணிக்கலாம். யூனிவர்சிட்டிஸும் அதை தான் என்கரேஜ் பண்ணுவாங்க. ஏன்னா ஹைஸ்கூல்லேருந்து வர கிட்ஸ் இன்னும் எதில் ஃபோக்கஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கே தெரியும். சில யூனிவர்சிட்டிஸில் அந்த ஸ்பெசிஃபிக் டிபார்ட்மெண்ட்டுக்கே அப்ளை பண்ண சொல்லுவாங்க. லைக் ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் அல்லது ஸ்கூல் ஆஃப் அப்ளைட் சயின்ஸ் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கான டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்மளை அப்ளை பண்ண சொல்லுவாங்க. அப்போவும் கூட டிபார்ட்மெண்ட்குள்ளேயே மேஜர் சேஞ்ச் பண்ணிக்கிறது நமக்கு ஈஸியாக தான் இருக்கும்.
ஆனால் சயின்ஸ் மேஜருக்கு போயிட்டு இன்ஜினியரிங் மேஜருக்கு ஸ்விட்ச் ஆகிறதா இருந்தால் அது காலேஜை பொறுத்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். இது காலேஜுக்கு காலேஜ் மாறுபடும். அதனால் நீங்கள் அப்ளை பண்ண இருக்கிற காலேஜ் எப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இது ரிலேட்டடாக சில லிங்க்ஸ் இன்க்ளூட் பண்ணுறேன். அப்புறம் நம்ம ஊர் மாதிரி இங்கே கோட்டா சிஸ்டம் இருக்குதா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். ஆக்சுவலாக ஓப்பனாக எந்த கோட்டா சிஸ்டமும் இங்கே கிடையாது. ஆனால் திரைமறைவில் ஒவ்வொரு காலேஜும் அவங்களுக்குன்னு ஒரு டைவர்சிஃபிகேஷன் பாலிசி வச்சுருப்பாங்க. ஃபேராக இருக்கிறோங்கிற பேரில் ஒரு ரேஸை மட்டும் காலேஜில் டாமினேட் ஆக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பாங்க. பியூராக மெரிட்டை வச்சு மட்டும்தான் அட்மிஷன் கொடுக்குறதா இருந்தால் எல்லா டாப் காலேஜஸ்லேயும் ஏஷியன்ஸ் மட்டும்தான் இருக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாகிடும். அதனால் பொதுவாக சொல்லணுன்னா 35% மேலே ஒரு குரூப்பை டாமினேட் பண்ண விட மாட்டாங்க. ஆல்ரெடி ஏஷியன்ஸ் பயங்கர காம்படிட்டிவாக இருப்பாங்க. அதில் 35% மேலே போகக்கூடாதுன்னா இன்னும் காம்படிட்டிவ் ஆகிடும். அதனால் ஏஷியன் கிட்ஸுக்கு மற்ற கிட்ஸை விட டாப் காலேஜில் சேர்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு, அல்லது அதை மோர் சேலஞ்சிங் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பசங்களை விட பொண்ணுங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். எகைன் டைவர்சிட்டி தான் காரணம். இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு பையன் யூஎஸ்லேருந்து அப்ளை பண்ணுறான். அதே எக்ஸாக்ட் குவாலிஃபிகேஷனோட இன்னொரு பையன் இந்தியாவில் இருந்து அப்ளை பண்ணுறான் அப்படின்னு வச்சுப்போம். அந்த இந்தியன் பையனுக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா அந்த பையன் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பெர்ஸ்பெக்டிவை கிளாஸ்க்கு கொண்டு வருவான். எகைன் டைவர்சிஃபிகேஷன். இந்த காரணத்தினால பெர்ஃபெக்ட் ஜிபிஏ எஸ்ஐடி ஸ்கோர் வச்சுருந்தாலும் நம்ம கிட்ஸுக்கு டாப் காலேஜஸ் கிடைக்காமல் போகலாம். பட் தட்ஸ் ஓகே. டாப் 20 தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை. யூஎஸில் டாப் 100 காலேஜஸ்மே சூப்பராக தான் இருக்கும். டாப் 20 இடம் கிடைச்சா நல்லது, கிடைக்கலனாலும் இட்ஸ் நாட் பேட் அப்படின்னு சொல்ல வரேன். யூஎஸ் நியூஸ் வெப்சைட்டில் காலேஜ் ரேங்கிங் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதெல்லாம் யூஎஸ் காலேஜ் அட்மிஷன் பற்றிய ஹை லெவல் டீட்டெயில்ஸ். இதை ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதை பேஸ் பண்ணி உங்கள் பசங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளானை உருவாக்கிக்கோங்க. இதில் கவர் பண்ணாத விஷயங்கள் உங்களுக்கு தெரியும்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அது மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரமே அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.